ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டான பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கீரையை சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா பால்ஸும் உருட்டி முடிச்சதும் எண்ணெய் நல்லா சூடாயிருக்கும். நல்லா சூடான எண்ணெயில் கையில் 2 பக்கமும் தண்ணியை நினச்சிட்டு ஒவ்வொரு பால்ஸாக இந்த மாதிரி கையில் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டான பருப்பு வடை ரெடி ஆயிருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வடை மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா? அது கூட நான் கொஞ்சம் பாயசமும் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். யாருக்கெல்லாம் பாயசத்துக்குள்ளே வடையை போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.